இப்போதைக்கு தலைவலி யார் திறமை அதிகமாகிடுச்சு? சிஎஸ்கேக்கு. ஆக்சுவலாக நம்பிக்கைன்றது நம்ம டீமுக்கு மேலே இருக்கலாம். ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் நம்பிக்கை வைக்கிறோன்ற கருத்தை தள்ளி விட்டாங்க. ஏன்னா இப்போ குஜராத் டைட்டன்ஸும் ஜெயிச்சிடுச்சு கடைசி மேட்ச்சில், டெல்லி கேபிட்டல்ஸும் ஜெயிச்சிட்டாங்க நேற்று. இந்த ரெண்டு டீம்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது நமக்கு நல்லது இல்லை. ஏன்னா இந்த ரெண்டு டீம்ஸும் பாருங்க நம்மளுக்கு மேலே நிற்கிறாங்க. சிஎஸ்கேவை பெண்ணுக்கு தள்ளி டெல்லி மேலே வந்துட்டாங்களா. சிஎஸ்கே இன்னைக்கு மேட்ச்சில் மட்டும் எதனா நடந்துச்சு, நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு இப்போது. ஆனால் அந்த ரேரான ஈவெண்ட் நீ நடந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். திரும்ப நம்ம பின்னோக்கி போவோமே தவிர முன்னோக்கி வர வாய்ப்பே இல்லை. இன்னைக்கான மஸ்ட் வின் கேமில் என்ன நடக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஒரே ஃப்ரேமில் 10 ஐபிஎல் கப்ஸை அவங்களால பார்க்க முடியும். ஒரு பக்கம் எம்எஸ் தோனி, இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா. என்ன தோனி இப்போ வருவார் அப்போ வருவார், வந்துட்டே இருக்கார், பேட்டிங் நல்லா பண்ணுறார், அது இதுன்னு ஹசி பயங்கரமாக பில்டப் கொடுத்துட்டு இருக்காப்புல. ஆனால் களத்துக்கு வருவாரான்னு தெரியலையே. இன்னைக்கு தோனி ஆடுவார்னு நினைக்கிறீங்க? சரி, ரைட் விடுங்க. இந்த ரெண்டு பேரும் களத்துக்கு வந்தால் சிறப்பாக இருக்கும், செம்ம என்ட்ரியாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச்சில் 2 பேருமே கிடையாது. இவங்க 2 பேரும் இல்லாமல் அது போல் சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச் நடக்கிறதே ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போ இந்த 2 பேரும் களத்துக்கு வந்தால் சிறப்பாக இருக்கும். அதுவும் குரூஷியல் டைம் வேறு, பிளே ஆஃப் வாய்ப்பு சார்ந்து ஒவ்வொரு டீமும் அடிச்சிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நல்லாயிருக்கும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்கை இந்த வாய்ப்பை தவற விடலை. அவருக்கு தெரியும் இந்த 2 லெஜண்ட்ஸையும் நம்ம ஒன்றா பார்க்குறது ரொம்ப ரேரு. போயிட்டு ஒரு ஃபோட்டோ கிளிக் எடுத்துருவோன்னு வந்தாப்புல, நடுவில் நின்னாப்புல, ஃபோட்டோ கிளிக் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துட்டாப்புல. இன்னொரு பக்கம் ஹர்திக் பாண்டியா, நம்ம எம்எஸ் தோனியோட நெட் ப்ராக்டிஸ் செஷன் இருக்குல்ல, அதை நின்று பொறுமையாக பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டே இருந்தவர் எம்எஸ் தோனி வெப்பாரு ஒரு ஷார்ட் சிக்ஸர், அந்தளவுக்கு பேட்டு ஃபோர்ஸாக பந்து அடிக்கும். இதை பார்த்து ஹர்திக் பாண்டியா என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? மஹிபாய் லவ் யூ டார்லிங், பாய் பாய் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருப்பார். இதுதான் ஆரா பாண்டியா, அதை அங்கேயும் காமிச்சிருக்காப்புல. நம்ம ரோஹித் சர்மா நெட் ப்ராக்டிஸ் செஷனில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கார். இன்றைக்கி மேட்ச்சில் ஆட வச்சா நல்லாயிருக்கும், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா ரோஹித் இல்லாமல் மும்பை டீமை நம்ம பெருசாக நினச்சி பார்க்க முடியல. அதை போன மேட்ச்சில் நம்ம விட்னஸ் பண்ண முடிஞ்சிருந்துச்சு. இந்த மேட்ச்சில் என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே வினா இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இன்றைக்கி மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறா? நாமளா இல்லை நம்ம பங்காளி எம்ஐயா? ஏன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஐபிஎல் ஒரு முறையும் இந்த 2 பங்காளிகளோட இடங்களுக்கு எதனா ப்ராப்ளம் வருது அப்படின்னா டாப் 4 சார்ந்து கடைசியில் இவங்களுக்குள்ளே சண்டை போட்டு முடிவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ அங்கேயே கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. நம்ம சிஎஸ்கே டீமோட பிளேயிங் 11 இன்னைக்கு என்னவா இருந்தால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதையும் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்கிறப்ப கம்பேர் பண்ணி பார்க்கலாம்.